ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வினா எண் 1. சிக்கன் குனியா என்னும் நோய் எதன் மூலமாக பரவுகிறது? ஏ காற்றின் மூலம், பி கொசுவின் மூலம், சி நீரின் மூலம், டி ஈக்கள் மூலமாக. சரியான விடை கொசுக்கள் மூலமாக. வினா எண் 2. மிகவும் துல்லியமாக நேரத்தை அளவிட பயன்படும் கடிகாரம் எது? ஏ அணுக்கடிகாரம், பி மணல் கடிகாரம், சி மின்னியல் கடிகாரம், டி இவைகளில் எதுவும் இல்லை. சரியான விடை அணுக்கடிகாரம். வினா எண் 3. பொக்ரான் அணுகுண்டு சோதனையை வெற்றிகரமாக நடத்திய பிரதமர் யார்? ஏ மன்மோகன் சிங், பி ஜவஹர்லால் நேரு, சி இந்திரா காந்தி, டி வாஜ்பாய். சரியான விடை இந்திரா காந்தி மற்றும் வாஜ்பாய். 1974ஆம் ஆண்டு இந்திரா காந்தி அவர்களும் 1998ஆம் ஆண்டு வாஜ்பாய் அவர்களும் அணுகுண்டு சோதனையை, அதாவது பொக்ரான் அணுகுண்டு சோதனையை வெற்றிகரமாக நடத்தினர். வினா எண் 4. மனித கண்களின் தெளிவு காட்சியின் மீச்சிறு தொலைவு என்ன? ஏ 14 சென்டிமீட்டர், பி 22 சென்டிமீட்டர், சி 25 சென்டிமீட்டர், டி 29 சென்டிமீட்டர். சரியான விடை 25 சென்டிமீட்டர். வினா எண் 5. எரிகின்ற ஒரு மின்சார பல்பு ஒரு வினாடிக்கு எத்தனை முறை அணைந்து எரிகின்றது? ஏ 15 முறை, பி 25 முறை, சி 35 முறை, டி 50 முறை. சரியான விடை 50 முறை. வினா எண் 6. 100 அடி என்பது எத்தனை இன்ச்? ஏ 1200 இன்ச், பி 1000 இன்ச், சி 800 இன்ச், டி 2000 இன்ச். சரியான விடை 1200 இன்ச். 1 அடி என்பது 12 இன்ச். வினா எண் 7. இரும்பு பொருட்கள் எதனுடன் வினைபுரிந்து துருப்பிடிக்கின்றன? ஏ கார்பன் டை ஆக்சைடு, பி தண்ணீர், சி ஹீலியம், டி ஆக்சிஜன். சரியான விடை தண்ணீர் மற்றும் ஆக்சிஜன். வினா எண் 8. இந்தியாவின் மிக நீளமான பெயரை கொண்ட ரயில் நிலையம் எங்கு உள்ளது? ஏ ராஜஸ்தான், பி கேரளா, சி தமிழ்நாடு, டி மத்திய பிரதேசம். சரியான விடை தமிழ்நாடு. அந்த ரயில் நிலையத்தின் பெயர் புரட்சி தலைவர் டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம். வினா எண் 9. இந்தியாவில் 200 ரூபாய் நோட்டு எந்த ஆண்டு புழக்கத்திற்கு வந்தது? ஏ 2016, பி 2017, சி 2018, டி 2019. சரியான விடை 2017ஆம் ஆண்டு. வினா எண் 10. ஒரு மனிதன் அந்தரங்க பகுதியில் வளரும் முடிகளை நீக்குவதால் உடலில் என்ன நடக்கும்? ஏ பூஞ்சை அல்லது பாக்டீரியா தொற்று உண்டாகும், பி பாலியல் ஈர்ப்பு குறையும், சி உடல் குளிர்ச்சியடையும், டி சிறுநீரக பாதிப்பு உண்டாகும். சரியான விடை பூஞ்சை அல்லது பாக்டீரியா தொற்று உண்டாகும் மற்றும் பாலியல் ஈர்ப்பு குறையும். நம்மளோட பிறப்புறுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய முடிகள் இயற்கையாகவே எண்ணெயை சுரக்க செய்து நம்மளோட சருமத்தை காக்கிறது. அதிகமாக முடி இருக்கிறப்ப பிறப்புறுப்புல மருக்கள் மற்றும் பாக்டீரியா தொற்றுக்கள் ஏற்படுறது குறைவா இருக்குதுன்னு நிபுணர்கள் சொல்றாங்க. அதே போல பிறப்புறுப்புல முடி அதிகமா இருந்துச்சுன்னா ஃபெரோமோன்சின் அப்படின்ற ஹார்மோனோட சுரப்பு அதிகரிக்கும். இது ஒரு வகையில பாலியல் ஈர்ப்பை அதிகப்படுத்துதுன்னு சொல்றாங்க. அதே போல பாலுறவு சம்பந்தமான STI நோய்கள் வராமலும் இந்த முடிகள் தடுக்கிறது. மேலும் அந்தரங்க பகுதியில உள்ள முடிகளை நீக்கிறப்ப நம்மளையே அறியாம அந்த பகுதியில வெட்டுக்கள் மற்றும் காயங்கள் ஏற்படலாம். இந்த புண்களின் வழியாக அல்லது மயிர்கால்களின் வழியாக பாக்டீரியாக்கள் உள்நுழைய அதிக வாய்ப்புள்ளதாக சொல்றாங்க. மற்றொரு விஷயம் என்னன்னா, பாலுறவு கொள்ளும் சமயங்கள்ல ஆண் பெண் 2 பேரிடமிருந்துமே ஒருவருக்கொருவர் பாக்டீரியாக்களும் பரவும் வாய்ப்பு அதிகம். அவை மிக எளிதாக பிறப்புறுப்புக்குள் நுழையும் அபாயம் உண்டு. அதனால நம்ம முடிகளை நீக்காம வச்சிருந்தோம்னா அந்தரங்க பகுதியில் இருக்கக்கூடிய முடி அந்த சமயங்கள்ல உண்டாகக்கூடிய அதிகப்படியான ஈரப்பதத்தை உறிஞ்சி உலர்வாக வைத்திருக்கவும், கிருமிகள் மற்றும் பாக்டீரியாக்கள் உள்நுழையாமல் பார்த்து கொள்ளவும் ரொம்பவே நமக்கு உதவியா இருக்கும். இப்படி இயற்கையாவே வளரக்கூடிய அந்தரங்க முடிகளால நமக்கு நன்மைகள் தான் இருக்கே தவிர தீமைகள் கிடையாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் அந்தரங்க முடிகளை நீக்காம இருக்கிறது நல்லது. அப்படி நீக்கியே ஆகணும் அப்படின்ற பட்சத்துல சிசரை வச்சு லைட்டா ட்ரிம் பண்ணி விட்டாலும் போதும், இல்லைன்னா ஷேவிங் முறையை பின்பற்றுவதுதான் ஓரளவுக்கு நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.